பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை ஒரு நிமிஷம் மூடி ஆண்டவரே இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அதே உமது ஆவியின் வல்லமையால் நிரப்பி இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உமக்குரியதாய் இருக்கவும் உமது வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கி வருகிற இந்த நேரத்திலே உமது அன்பு எங்கள் இதயங்களுக்குள் வெளிப்படுத்தப்படவும் உமது அன்பினால் நாங்கள் நிறைக்கப்பட்டு உமக்குரிய பிள்ளைகளாக உம்மை நோக்கி எழுந்து நடக்கவும் உமக்குரியவர்களாக வாழவும் உமக்குரியவர்கள பிள்ளைகளாக இந்த உரிமையை பெற்று உரிமை வாழ்வுக்குள் நாங்கள் வாழ உமது ஆவியின் வல்லமையாக நாங்கள் நிரப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. மறந்தவர்களே, இந்த தவக்காலத்துல நாங்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு வசனம், முக்கியமா இந்த புனித வாரத்திலே ஃபாதர்ஸ் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசையில சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமைதியா இருங்கள், கொஞ்சம் ஆடம்பரத்தை தவிர்த்து அமைதியா இருங்க, அது செய்யாதீங்க, வீண் களியாட்டங்களில் ஈடுபடாதீங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்படி சொல்ற நேரம் அதுங்களுக்கு அது எப்படியான ஒரு அமைதி, ஒரு செத்த வீட்டு அமைதியா இல்லாட்டி இந்த ஒரு சோகமான அமைதியான்னு கேட்டா இல்லை. ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முதல் இருக்கிற ஒரு அமைதி, ஒரு ஃபைனல் முக்கியமான ஒரு எக்ஸாம் நாளைக்குண்டால் இந்த கிழமையினால் நாங்க ஒரு நாளும் ஓடியாடி தெரிய மாட்டோம். சோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இருக்கிற அந்த ஒரு அமைதி தான் இந்த புனித வார தவக்காலத்துல, முக்கியமா இந்த புனித வாரத்துல ஆண்டவர் எங்கள்கிட்ட இருக்கிற அந்த அமைதி. சோ அந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நாங்கள் என்னத்துக்காக படிக்க போறோம், என்னத்துக்காக எங்களை ப்ரிப்பேர் பண்ண போறோம், என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய இதயம், அதாவது தந்தையாக இறைவனுடைய இதயம், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் இந்த உலகத்துல எவ்வாறு துன்பப்பட்டார், ஏன் துன்பப்பட்டார், எப்படி அவரால் முடிந்தது, எப்படி அவரால இந்த உலகத்தின் பாவங்களை ஏற்றுக்கொள்ள அந்த பெரிய அந்த கனாகதியை, உங்களுக்கு தெரியும், உலகத்தின் பாவம்ன்றது லேசப்பட்ட விஷயம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிழை செஞ்ச நேரம் ஒரு இதயத்தில் ஏதாவது ஒரு 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 பாரம் ஒன்று கட்டாயம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாயிரும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்ந்திருப்போம். நல்ல கிறிஸ்தவர்கள் யாருக்குமே ஒரு பிழை செஞ்சா பிறகு ஒரு ஒரு இதொண்டு வரும். யோசிச்சு பாருங்க, உலகத்துல இதுவரைக்கும் பிறந்த ஆதாம் துவங்கி பிறந்த அவ்வளவு பேரும் செஞ்ச அந்த அவ்வளவு பாவத்தினுடையவும் அந்த கனாகதி, அந்த அந்த பெயின், அந்த இதயத்துல இருக்கக்கூடிய பெயின், ஆண்டவருடைய உண்மையான நோ அந்த சிலுவை நோ அல்ல, அவருடைய உண்மையான வலி அந்த இதயத்துல அந்த பாவத்தால உலகத்துல இருக்கிற அவ்வளவு பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டதால் அந்த வலிய ஆண்டவருடைய இதயம் தாங்கி கொண்டது. சோ அதை எவ்வாறு அவர் தாங்கி கொண்டார் என்றதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த வாரத்துல படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அவர் எவ்வாறு அவர் தாங்கிக் கொள்ள அவரால் முடிந்தது என்று கேட்டால், அதற்கு அவருக்கு இருந்த அந்த இறை அனுபவம். எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்ல போனால் he knows what is God's love. அந்த தந்தையினுடைய இதயத்தை அவர் அறிந்திருந்தார். அந்த தந்தையினுடைய இந்த அன்பு அவருக்கு தெரிந்திருந்தது. வடிவாக அந்த யோர்தான் நதிக்கரையில் பிலிப் சொன்ன மாதிரி, அந்த திருமுழுக்கு பெற்ற பொழுது அந்த தூஜாவி இறங்கி வந்த பொழுது, இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரை நான் கூடிப்படுகிறேன் என்ற அந்த ஆண்டவர் தந்தையா முறையனுடைய இந்த அன்பு ஃபுல்னஸ் ஆக அப்படியே இறங்கி வந்த நேரம் அவர் தெரிந்திருந்த சொல், இந்த அன்புக்காக நான் இதையும் செய்யலாம். திருப்பி அவர் அந்த பாடுகள் மரணம் இப்ப ப்ரிப்பேர் பண்ற நேரம், அந்த தாபோர் மலையை உருமாற்றம் அடைந்த நேரம், மீண்டும் இதோ எனது அன்பார்ந்த மகன் என்று தந்தையா முறைவன் அந்த மீண்டும் தனது அன்பு அவர் மீது பொழிந்த நேரம் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டார். ஓகே, ஐ கேன் டூ எனிதிங். நான் இந்த அன்புக்காக நான் இதையும் செய்யலாம். எஸ்தமனி தோட்டத்துல, அப்பா நான் இதோ உம் சித்தமல்ல உம் சித்தமாகட்டும் என்று சொல்லி அவர் தடுமாறி நின்ற நேரம், பைபிள் சொல்லுகிறது, அவர் ஆண்டோட சித்தத்தை ஏற்றுக்கொண்டாரோ அப்போது வானதூதர்கள் வந்து அவரை தேற்றினார்கள். சோ மீண்டும் ஒரு தடவை அந்த ஆண்டவருடைய அன்பு, தந்தையா முறையுடைய அன்பு அவர் உறுதிப்படுத்தியது. சோ அந்த அன்புதான் ஆண்டவர் இயேசுவர் அப்படியே முழுமையாக கடைசியாக அந்த தனது உயிரை கொடுக்க மட்டும் கூட்டிக் கொண்டு போச்சு. அதுதான் இன்றைக்கு இந்த முதலாவது வாசகம் சொல்லுகிறது. நீங்க இந்த முதலாவது இந்த வாசகத்தை போட்டீங்கன்னா, நிந்தனை செய்வோருக்கு எனது முகத்தை நான் மறைக்கவில்லை, காரை உமிழ்வோருக்கு என் முகத்தை நான் திருப்பிக் கொள்வதுன்னு சொல்லுவது. எவ்வாறு யோசிச்சு பாருங்க. நான் கிளந்தளவும் இல்லை, விலகி செல்லவும் இல்லை, அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையை முப்பிட்டேன். அங்கால அடுத்தது, எவ்வாறு நிந்தனை செய்வோருக்கும் காரை முழுவோருக்கும் முகத்தை மறைக்கவில்லை, ஏனெனில் ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன்,
இழிநிலையை நான் அடைவதில்லை என்று எவ்வாறு ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த ஷுவர்னஸ், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்பா என்னோட இருக்கிறார் என்றால் அந்த ஸ்ட்ராங்கான அந்த டிவைன் என்கவுண்டர், அவருக்கு இருந்த அந்த டிவைன் என்கவுண்டர், அவருக்கு தெரியும் தந்தையினுடைய அன்பு என்னது, அது எப்படிப்பட்டது, ஆழமறியாதது, எல்லாவற்றிலும் பெரியது, உலகத்துல யார் விட்டு போனாலும் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போகாதுன்னு அந்த ஷுவர்னஸ் தான் அவரால் அந்த டாஸ்கை செய்ய முடிந்தது. இது அவர் மட்டும் இல்லை, இது யாருக்கும் மிகச்சிறந்த உதாரணம். எனக்கு இந்த வாசகத்தை வாசிக்க நேரம் வந்தது அன்னை தெரேசா. புனித அன்னை தெரேசா, உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த சின்ன பிள்ளைகளுக்காக, அந்த தொழுநோயாளர்களுக்காக இது சேர்க்க போற நேரம், வந்து காசு சேர்க்க போற நேரம், ஒரு 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 கடையில போய் கையேந்திர நேரம் வந்தால் இந்த வாயிலிருந்து அந்த எச்சில துப்பி விட்டாராம் அவருடைய கையில. அவர் எடுத்த தன் சாரியில துடைச்சிட்டு சொன்னாலாம், இது எனக்கு, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க. சோ எவ்வாறு அவரால் அந்த நிந்தனையை தாங்கிக் கொள்ள முடிந்தது என்றால், அதே அளவு எவ்வாறு அந்த புனித அன்னை தெரேசா அந்த டார்ஜிலிங்குக்கு அந்த ட்ரெயின்ல போற நேரம் கேட்ட அந்த வார்த்தை, நான் தாகமா இருக்கிறேன் என்று கேட்ட அந்த அன்பின் வார்த்தை ஒரு இதயத்துல ஒழித்துக் கொண்டிருந்தது. பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எந்த புனிதரா இருந்தாலும் எவ்வாறு அவர்கள் கடைசி மட்டும் ஓடினார்கள். புனித பேதுருவா இருக்கட்டும், நான் வேணாம்னு விட்டு போன அந்த பேதுரு, அந்த பெந்தெகோஸ்து நாள்ல பெற்ற அந்த இறை அனுபவம், அந்த அந்த மேக்சிமம் என்கவுண்டர், அவரை கடைசியில தான் தலைகளாக சாகு மட்டும் கூட்டி கொண்டு போனார். அதேதான் பவுல் தனது அந்த டமஸ்குக்கு போகிற நேரம் வந்து அந்த மேக்சிமம் என்கவுண்டர் அவரை முற்றுமுழுதாக கூட்டி கொண்டு போறது. இந்த தவ காலத்துல நாங்க கேட்க போறது அதுதான். ஏன்னா நச்செய்தி வாசத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட இருந்து சாப்பிட்ட ஒருத்தன், ஆண்டவரோட முன்னுக்கும் பின்னுக்கும் திரிஞ்ச ஒருத்தன், யோசிச்சு பாருங்க. யூதாசிர கையில தான் பணப்பை இருந்தது. இன்னைக்கு எங்கிட்ட எந்த நார்மலான எந்த சொசைட்டி, எந்த கம்யூனிட்டியை பாத்தீங்கன்னாலும் அவர்கள் சொல்லுவார்கள், முதலாவது தலைவர், அடுத்த செயலாளர், அடுத்தது பொருளாளர். உண்மையில யோசிச்சு பார்த்தா பேதுருவுக்கு அடுத்த நிலைமையில இருந்தது யூதாஸ். அவன் கையில காசு இருந்தது. ஆனால் யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு அடுத்த 3வது நிலையில் இருந்த ஒருத்தன், வேண்டாம், எனக்கு இவர் வேண்டாம், இவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விட்டுட்டு போற நேரமும் அவனோடு அந்த இறுதி உணவுல எந்த விதமான சலனமும் இன்றி, எந்த விதமான ஷேக்கும் இன்றி ஆண்டவர்ல போயிருந்து சாப்பிட்டு, இன்றைய நச்செய்தி வாசத்துல கடைசி பகுதி எடுத்தீங்கன்னா, கடைசி பகுதியை அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உண்மையான இறுதி இராவணவின் மீது ஒரு வைன் கப் மட்டும் இருக்காது, 2-3 வைன் கப்ஸ் இருக்கும், 13 பேர். சோ ஒரு ஆளுக்கு காணாது. அப்ப அப்பதான் அந்த புளிப்பற்ற அப்பத்தை தொட்டு சாப்பிடலாம். நிறைய சரியான ரஃபா இருக்கும், சும்மா சாப்பிடலாது. சோ அப்ப நிறைய கப் இருக்கும். யோசிச்சு பாருங்க, அதுல இருந்து 3-4 கப் இருந்திருக்கும். அப்ப இயேசு சொல்ல இல்லை, சரி நீ காட்டி கொடுக்க போறா, எந்தா தூரத்துல இருக்கிற ஒரு கப்பல் எடுத்து குடிச்சிட்டு போடான்னு சொல்லவும் இல்லை. தான் வச்சிருந்த அந்த கப்புல தான் குடித்த அதே கப், தன்னுடைய வானத்தையும் பூமியை படைத்த அந்த ஆண்டவருடைய எச்சில் பட்ட அந்த பரிசுத்தமான அந்த கப்பை எடுத்து யூதாசு கொடுக்குற சில யோசிச்சிருக்கலாம், சரி இந்த கப்பில இருந்து வர்ற அந்த ரிலீக், ஒரு பரிசுத்த திருப்பண்டம், அதுலயாவது நீ மனம் மாறு இடி யோசிச்சிருக்கலாம். என்னது ரத்தத்தை கொடுக்க போறேன், அதிலேயாவது மனம் மாறு யோசிச்சிருக்கலாம். ஆனால் யூதாஸ் ஒரு விதமான இதுவும் வந்து எங்களை மாதிரி வண்டி குடிச்சிட்டு போய் ஆண்டவரை காட்டி கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய தான் கேட்க போறோம். நாங்களும் இன்றைக்கு பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான வேதனைகளோடு வந்திருக்கலாம். எங்களை யாரும் விட்டு போயிட்டார்கள், நாங்கள் எங்களை யாரும் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, எங்களோடு இருந்தவர்களை எங்களை விட்டு போனார்கள், அப்படி யோசித்திருக்கலாம். எந்த விதமான கஷ்டமா இருக்கலாம். என்னென்று நான் இந்த கஷ்டத்தை கொண்டு போறேன். இந்த செபுத்தல்கள் குரூப்பை பாத்தீங்கன்னா, அதுல வர்ற செபுத்தல்கள் ஒவ்வொன்றையும் வாசிச்சா சரியான வேதனையா இருக்கும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான சஃபரிங் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான வேதனை இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளாலையும் நாங்கள் எப்படி போறோம் என்று கேட்டால், நாங்கள் தேட வேண்டியது அதுக்குரிய சொல்யூஷனே இல்லை. நாங்கள் தேட வேண்டியது ஆண்டருடைய தந்தையா அவர்களுடைய இதயத்தை. இந்த தவ காலத்துல, இந்த புனித வாரத்துல, கடைசி இருக்கிற 3 நாள் 4 நாள், கடைசி 5 நாள் இருக்கு. இந்த முக்கியமான இந்த 3 நாட்களும் நாங்கள் ஆண்டருடைய சமூகத்துல செய்ய வேண்டியதுதான். ஒரு எதையுமே கேட்காம, எதையுமே சிந்திக்காம, ஒரு எதையுமே அங்க இங்க ஆடி தெரியாம ஆண்டோட கேட்க வேண்டியது, அப்பா
உம்முடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்து. Reveal your love to me. I want to experience the real love. நான் உமது அன்பை அனுபவிக்க உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாரதவர்களே, எனக்கு ஒரு குருவான் ஒரு முறை சொன்னார், நாங்கள் இறைவனுடைய அன்பை எப்பொழுது முழுமையாக அனுபவிக்கிறோமோ அந்த நிலைமையில எங்கள் வாழ்வு முற்று முழுதாக மாறும். எனக்கு புனித அபிலா திரேசாவுடைய கதை ஞாபகம் வருது. அவர் 39 வயசு மட்டும் கொன்வென்ட்ல இருந்தார். ஆனால் ஒரு ரஃப்னஸுக்குள்ள, ஒரு ட்ரைனஸ், ஒரு டிசர்ட், அதாவது ஒரு பாலைவன அனுபவத்துக்கு ஊடாக அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். அவரது செவிக்க விருப்பம் இல்லை, கொன்வென்ட்ல இருந்து கொண்டு செவிக்க விருப்பம் இல்லை, ஒருவரோடையும் கதைக்க விருப்பம் இல்லை, அது செய்ய விருப்பம் இல்லை, இது செய்ய விருப்பம் இல்லை இருந்த அந்த புனித அபிலா திரேசம்மாள் எப்பொழுது அந்த ஆண்டருடைய அன்பை, இந்த டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவோம், அந்த ஆண்டருடைய அன்பை எப்போது உணர்ந்து கொண்டாரோ அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அடுத்த 24 வருஷம் ஸ்பெயின் நாடு ஃபுல்லா நடந்து சென்று ஆண்டவரை அறிவித்து கொன்வென்ஸை உருவாக்கி, 16ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண் ஒரு கொன்வென்ஸ் உருவாக்குன்றது லேசப்பட்ட காரியம் இல்லை. அந்த முழு திருச்சபைக்கு எதிராகவும் ஒரு புதிய ரெஃபர்மேஷன் அவரால் கொண்டு வர முடிந்தது எப்ப என்றால், எப்பதான் அந்த ஆண்டோடைய அன்பை அனுபவிச்சார். இன்றைக்கும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தேவையான சொல்யூஷன் நாங்கள் விரும்புற சொல்யூஷன் அல்ல, நாங்கள் விரும்புற முடிவுகள் அல்ல. எங்களுக்கு தேவையானது அந்த ஆண்டருடைய அன்புடனான அந்த என்கவுண்டர், அந்த மேக்சிமம் எனக்கு அந்த அன்பு தெரிய வேணும். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் மீண்டும் இந்த தவக்காலத்தில் எனக்கு தெரிய வேணும். பாரதவர்களே, இந்த நேரத்தில் எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். அந்த அன்பு எங்கள் இதயத்துக்குள்ள பொடியப்பட வேண்டும் என்றால் எங்களால தனியே இயலாது. எங்கள் அன்பார்ந்த உயிர்த்தாண்டவர் சமூகம் சொல்வது போல, ரோமிற்கு அதிகாரத்துல பைபிள்ல அடிப்படையா வச்சு சொல்கிறோம், தூய ஆவியானவர்களால் மட்டும்தான் அந்த இறைவனுடைய அன்பை எங்கள் இதயங்களுக்குள்ள வெளிப்படுத்த முடியும். நாங்கள் இந்த தவ காலத்துல, இந்த புனித வாரத்தில், இந்த கடைசி இருக்கிற 3 நாட்களும் எங்களை நாங்கள் பாவ சங்கீதத்தில் எங்கள் இதயத்தின் உண்மையை கொடுத்து சரண்ட பண்ணி ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வந்து அந்த அன்புக்காக கேட்டு நிற்கிற நேரம் அவர் கட்டாயம் வெளிப்படுத்துவார். பாரதவர்களே, அந்த தூய ஆவியுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள நிறைவாக இறங்கி வரும்போது உங்களுக்கு வடிவா தெரியும். தூய ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாள்ல வந்திருந்தாலும் அதற்கு முதலே சின்ன சின்னதாக இறங்கி வர வெளிப்பட்டார். அதுல முக்கியமான ஒரு தருணம், இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் வாசிச்சா தெரியும், இயேசு இறக்கும் பொழுது யோவான் நற்செய்தியின்படி எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தனது ஆவியை ஒப்படைத்தார். ஆவியை ஒப்படைத்தது தந்தையாக இறைவனிடம் மட்டுமல்ல, எங்களுக்கும் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அன்பு, அந்த தந்தையாகிய சிலுவையில வெளிப்படுத்தப்பட்ட அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவர்களுக்கு கட்டாயம். இந்த 3 நாளும் நாங்கள் ஆண்டவரிடம் கேட்க போறதுதான், ஆண்டவரே, give me your love, give me a spirit. உமது ஆவியை தாரும், நான் உமது அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் என்னை ஒப்பு கொடுத்து கேட்போம். இந்த நேரத்துல இந்த வர்ஷிப் சோங்க நாங்கள் இந்த நேரத்துல படிக்க போற இந்த நேரத்துல அந்த அன்பு, நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்புக்காக நாங்கள் படிக்க போற இந்த நேரத்துல ஆண்டவரிடம் கேட்போம், அப்பா உமது ஆவியினால் என்ன நிரப்பும், உமது வல்லமையினால் நிரப்பும், உமது அன்பை எனக்கு வழிகாட்டும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் வேற எதையும் கேட்க வேணாம், வேற எதையும் பற்றி யோசிக்கவும் வேணாம், வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆண்டோடைய அன்பு உங்களுக்குள்ள அந்த இறங்கி வரும் பொழுது உங்களுக்கு எல்லாமே துச்சமாக போகும். ஆக்கள் சொன்ன வார்த்தைகள், ஆக்கள் சொன்ன உங்களை பற்றி பேசிய கதைகள், அவருடைய ஒவ்வொரு விதமான பார்வைகள், ஒவ்வொரு புறக்கணிப்புகள், ஒவ்வொரு விதமான உங்களுடைய தோல்விகள், இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை அப்படியே ஒரு செகண்ட்ல அப்படியே பனி போல அகன்று போகும். அந்த ஆண்டோடைய அன்புக்காக இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மூடி, உங்கள் இதயங்களை திறந்து, உங்கள் கைகளையும் திறந்து ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, இந்த பாட்டு ரிவீல் யுவர் லவ், உமது அன்பை எனக்கு வழிகாட்டும், நான் உமது அன்பினால் நிறைக்கப்பட வேண்டும். இன்று எனது இதயம் உமது அன்பினால் நிறைக்கப்படட்டும். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு பையன், நன்றி ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.